வணக்கம், இது கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேர விவாத பொருள் என்பது சிறார் சட்ட மசோதா. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும், மாநிலங்களவை மக்களவை இரண்டு அவைகளிலும் ஒரு சில கட்சிகளின் கடுமையான எதிர்ப்புகளுக்கு இடையில் ஒருமித்த கருத்தோடு, இன்ன பிற பெரும்பான்மையான கட்சிகளுடைய ஆதரவோடு, ஒருமித்த கருத்தோடு என்று சொல்ல இயலாது, இன்ன பிற கட்சியினுடைய ஆதரவோடு, குறிப்பாக பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சியினுடைய ஆதரவோடு இந்த மசோதா நிறைவேறி இருக்கிறது. இந்த மசோதாவை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை முதலில் சொல்லி ஆக வேண்டும். மிகப்பெரிய கொடுமையான அல்லது கடுமையான குற்றங்கள் செய்யக்கூடிய சிறார்கள், அவர்களுக்கான வயது என்பது 18 இன்று வரை இருந்து வந்தது. 18 வயதிற்கு குறைவாக 17 வயதிலோ 16 வயதிலோ பாலியல் பலாத்காரம் அல்லது கொலை போன்ற கொடூர குற்றங்களை செய்யக்கூடியவர்களை மிகப்பெரிய அளவிலான இந்திய தண்டனை சட்டத்தின்படி தண்டிக்க இயலாது என்பதே இதுவரை இருந்த நடைமுறை. இந்த நடைமுறை மாற்ற வேண்டும் என்று நிர்பயாவினுடைய பாலியல் வன்முறை வழக்கிற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலே நாடெங்கிலும் அதற்கான குரல்கள் ஒலித்தன. காரணம், நிர்பயா பாலியல் பலாத்காரத்திற்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் அந்த வழக்கில் தொடர்புடைய ஒருவர் சிறார். அவர் இன்றைக்கு 3 ஆண்டுகளுக்குள் வெளியில் வந்த ஒரு நிலையில் இந்த சட்டத்திற்கு மாற்றம் தேவை என்ற குரல்கள் நாடெங்கிலும் ஒலித்தன. அந்த அளவிலே இந்த சட்ட மாற்றத்தை மக்களவை, மாநிலங்களவை நிறைவேற்றியிருக்கிறது. இந்த சட்ட மாற்றம் வரவேற்புக்குரியதா? இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் வரும்? இதனுடைய சாதக பாதகங்கள் என்ன என்பதை குறித்தே விவாதிக்க இருக்கின்றோம். குழந்தைகள் நல ஆர்வலர்கள் தொடர்ந்து இந்த சட்ட திருத்தத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள். குழந்தைகளாக மட்டுமே பார்க்கப்பட வேண்டியவர்கள் என்ற வாதங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மறுபுறம் கொடூர குற்றங்கள் செய்தால் அவர்களை எப்படி குழந்தைகளாக பார்க்க முடியும் என்ற வாதமும் வைக்கப்படுகிறது. பயணிக்கலாம். நம்மோடு அரங்கில் 4 ஆளுமைகள் இணைந்திருக்கிறார்கள். இது கேள்வி நேரம். அரங்கில் நம்மோடு இணைகிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் செல்வி சுதா. வணக்கம், வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு கருணாநிதி அவர்கள் நம்மோடு இணைகிறார். வணக்கம், வரவேற்கிறேன். திரு ஆண்ட்ரூ, குழந்தைகள் நல ஆர்வலர், நம்மோடு இணைகிறார். வணக்கம். மற்றும் ஒரு உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆதிலட்சுமி அவர்கள் நம்மோடு இணைகிறார். உங்களுக்கு வணக்கம். 4 பேருக்கு மீண்டும் என்னுடைய வணக்கம். நான் நிகழ்ச்சியை திரு கருணாநிதி அவர்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஒரு காவல்துறை அதிகாரி அப்படிங்கிற முறையில் இந்த சட்ட திருத்த மசோதா நீங்கள் அடிப்படையில் வரவேற்கிறீர்கள், அந்த மனதில் தான் இருக்கிறீர்கள். ஆனால் குழந்தைகளாக பார்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வாதம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. குற்றவாளிகள் பிறப்பதில்லை, உருவாகிறார்கள் அல்லது உருவாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறதா இங்கே இருக்கக்கூடிய நடைமுறை. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 16 வயது அல்லது 17 வயது நிரம்பிய ஒரு குழந்தை கொடூர குற்றம் செய்கிறது என்று சொன்னால் அந்த குற்றத்தினுடைய விளைவுகளை அறிந்துதான் செய்திருக்குமா? அதன் நிமித்தமாக தான் பெற இருக்கக்கூடிய தண்டனைகளை அறிந்துதான் அந்த குழந்தை அதில் ஈடுபட்டிருப்பானா என்ற கேள்விகளும், இந்த குற்றத்தில் அவன் ஈடுபடுவதற்கு அவனை மட்டுமே காரணியாக ஆக்குவது சரியா, புறக்காரணிகளாக இருக்கக்கூடிய சமூக சூழல் இதெல்லாம் ஒரு காரணியாக இல்லையா என்ற கேள்விகள்லாம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. இதோடு இணைத்து பார்க்காமல் உணர்ச்சி வயப்பட்டு அதெல்லாம் கிடையாது, குற்றம் செஞ்சால் தண்டனை தான் என்று சொல்லக்கூடிய மனநிலை இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற மனநிலையாக தோன்றவில்லையா? இல்லை, இதை அப்படி எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா இந்த சமூகத்தில் தான் அந்த எல்லாரும் வளர்கிறாங்க. சமூகத்தில் சமூகம்தான் ஒருத்தனை குற்றவாளி ஆக்குதுங்கிற இதையே நம்ம ஒத்துக்கொள்ள முடியாது. அப்படி பார்க்க இந்த சமுதாயத்தில் தான் நல்லவர்கள் இருக்கோம். நீங்கள் நானும் இந்த சமுதாயத்தில் தான் இருக்க கெட்டா போயிட்டோம். அந்த மாதிரி எவ்வளவோ சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து மிக உயர்ந்த நிலையில நல்ல நிலையில வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு கஷ்டங்கிறது எல்லாரும். நீங்க ஐ திங்க் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஏழை பணக்காரங்கிற விகிதாச்சாரத்துக்கு பணக்காரர்களில் தவறு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், நல்லவர்களும் இருக்கிறார்கள். நல்லவங்க கெட்டவங்கிற அர்த்தத்தில் நான் ஒரு சினிமா பாணியில் நான் அந்த வாதத்தை வைக்க விரும்பல. நான் என்னுடைய கேள்வி என்பது, ஒருவன் கெட்டுப்போவதற்கான சூழல்கள் என்பது பணக்காரனாக இருக்கலாம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம், நீங்கள் அவனுக்கான இணையதளங்களின் மூலமாக ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. வீதியில் நடக்கக்கூடிய ஒரு குழந்தை எப்படி இருக்கலாம், ஒரு வறுமை ஒருத்தனை திருடுவதற்கான வழிவாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கலாம். தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய பட்டினியால் ஒருவன் ஒருவேளை உணவுக்காக கொலை செய்யக்கூடிய மனநிலைக்கு கூட தள்ளப்படலாம். அப்போ குற்றத்திற்கான காரணிகள் இங்கே களையப்பட வேணும் அப்படிங்கிற ஒன்று பார்க்கப்படுகிறது. இன்னொன்று அந்த மனநிலை. நீங்கள் 18 வயதை 16ஆக குறைக்கணும் அப்படிங்கிறது உடல் அளவிலான தகுதியின் அடிப்படையிலா, மனதளவிலான தகுதியின் அடிப்படையிலாங்கிற கேள்வி வருது. இல்லை, பொதுவாகவே குற்றங்களுக்கு குற்ற நோக்கம் இருக்க வேண்டும், நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிறது தான்.
இந்த குற்றத்தை பொறுத்தவரை இந்த குற்றவாளியை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் இல்லாமல் செஞ்சுட்டா நோக்கம் இல்லாமல் செய்தான் சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவன் செய்த குற்றமே அடல்ட் இல்ல. நான் நிர்பயா கேஸே பேசல. நிர்பயா கேஸை பத்தி நம்ம நிறைய வாதிச்சிட்டோம். என்னுடைய கேள்வி, இதன் பிறகு வர இருக்கக்கூடிய இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால், குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட இருக்கக்கூடிய கொடூர குற்றங்களில் ஈடுபடக்கூடிய சிறுவர்களை பற்றிய வாதமாக தான் நான் வைக்கிறேன். அப்படி கொடூர குற்றங்களில் ஈடுபடக்கூடிய சிறுவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னா, உங்களுக்கு தெரியும் நம்முடைய சட்டம் சொல்வது 1000 குற்றவாளிகள் தப்பித்துவிடலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்பட்டு விடக்கூடாதுன்னு. இந்த சட்ட திருத்தத்தை பயன்படுத்தி சாதாரணமாக இங்கே எவ்வளவோ லூப் ஹோல்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒருத்தனுக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட ஒரு குழந்தையை தண்டிப்பதற்கான வாய்ப்பு இந்த செக்ஷனை பயன்படுத்த முடியும். இல்ல அவ்வளவு ஈஸியாக நம்ம நீதிமன்றங்களை பத்தி நான் நீதிமன்றம் சொல்ல, காவல்துறை சொல்ல. இல்ல காவல்துறையிட்ட என்னங்க இருக்கு? காவல்துறை கொண்டு போய் நிப்பாட்டுறதோட சரி, அதுதான் அது நிப்பாட்டிடுவாங்களாங்கிற. தவறா நிப்பாட்ட முடியுமேன்னு கேட்குறேன். தவறா கூட நிப்பாட்ட முடியாது. நிப்பாட்டினாங்கனாக்கா தே வில் பி இன்டு ப்ராப்ளம். அவங்கள்ட்ட எடுத்துருவாங்க, ஜட்ஜஸ் தூக்கி எறிஞ்சிருவாங்க. இந்த மாதிரி கொண்டாந்து ஒரு ஆதாரம் இல்லாமல் கொண்டாந்து நிப்பாட்டிருக்கேன். அதனால காவல்துறை கொண்டு போய் ஒரு நீதிமன்றத்தை நிறுத்தும் போது எல்லாத்தையும் அலசி ஆராய்ந்து நீதிமன்றம் இவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் இருக்கக்கூடிய சூழல் தான் கொண்டு, இல்லைன்னா சிக்சர் பாஸ் பண்ணுவாங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் மேலே. அது மாதிரி இதுதான் ஒரு பெரிய தவறான எண்ணத்தில் இருக்கிறாங்க, கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. அவர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ தண்டனை அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு எவ்வளவு நீதிமன்றத்தின் பொறுப்பு அதிகமாகி விடுகிறது. நீதிமன்றத்தில் இருக்க ஜட்ஜ் மேலே உட்கார்ந்துருக்கிறவங்க அலசி ஆராய்ஞ்சி முழுக்க பியாண்ட் ஆல் ரீசனபிள் டவுட் ப்ரூவ் ஆனாதான் இந்த குற்றவாளிக்கு இந்த குற்றத்தை செய்வதற்கான நோக்கம் இருந்திருக்கிறது, நாலேஜ் இருந்திருக்கிறது, இவனுடைய வயதை காரணம் காட்டி இவனுக்கு சலுகை கொடுக்க முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்தாதான் அந்த தண்டனையை கொடுப்பாங்களே தவிர கண்ணை மூடிட்டு கொடுத்துட மாட்டாங்க. ஆதிலட்சுமி, இதில் வயதை அடிப்படையாக வைத்து, உடல் அளவிலான வயதை அடிப்படையாக வைத்து இதை ஒருத்தரை பார்க்க முடியும். நீங்கள் 30 வயது ஆன சிலர் கூட 15 வயது சிறுவனுடைய மனநிலை நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் மன வளர்ச்சி குறைந்தவர்கள் நம்ம அவங்கள சொல்கிறோம். அது இயல்பாகவே சிலர் அந்த மாதிரியான பிஹேவியர்ஸ் இருக்கும். 16 வயதில் முதிர்ச்சியான தன்மையோடு செயல்படக்கூடிய சிறுவர்களையும் நம்மளால் பார்க்க முடியும். அப்போ இந்த தண்டனை அளிக்கப்படுவது என்பது உடல் அளவிலான அந்த பிசிக்கலி அவனுடைய ஏஜை வச்சா அல்லது மென்டலி அவனுடைய ஏஜை வச்சா? இன்னைக்கு நிலையில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு நிர்பயா இன்சிடென்ட் நடக்கும்போது சட்டம் 18 இன்ச், இன்னைக்கு 16 நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கண்டிப்பாக பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரித்து கொண்டு இருக்கிறது, அதை மறுக்கவே முடியாது. அந்த மாதிரி வன்முறைகளை ஈடுபடக்கூடிய சிறார்கள், அதாவது 16லேருந்து 18 வயதில் ஒரு சில இடங்களில் அதையும் குறைந்த வயதுடையவர்கள் கூட குழந்தைகளையோ பெண்களையோ ஏதோ ஒரு வரையில் துன்புறுத்தக்கூடிய ஒரு நிலையிலுக்கு, அதையும் தாண்டி பல ஹீனியஸ் கிரைம் செய்யக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சட்டத்தை பெண்களை பாதுகாக்கிறதும் ஒரு விதத்தில் வேணும். அதே சமயத்தில் குழந்தை மனநிலை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ குழந்தை மனநிலை அப்படிங்கும்போது இன்னைக்கு இப்போ ஒரு சட்ட மாற்றம் எப்போ தேவைன்னா சமூக மாற்றம் அடையும் பொழுது சட்டங்கள் மாற்றப்படுகிறது. இன்னைக்கு சூழ்நிலையில் நம்ம பார்க்கும் பொழுது 16லேருந்து 18 வயது, அது எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டாம். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு உங்களுக்கு தவறான சிந்தனைகளை மனதில் ஏற்றிக்கொள்ளக்கூடிய நிலை ஏராளமாக இருக்கிறது. நாம் படித்த போல பள்ளியில் இருந்த மாதிரி போதனைகள், மாரல் சயின்ஸ் லெசன்ஸ் எல்லாம் அவ்வளோ இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது குற்றவாளிகளாக, குற்றம் சாட்டப்பட்டவர்களாக நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு சட்டம் என்ன சொல்றது, 16 அப்படிங்கும்பொழுது 2000 ஆண்டு வரைக்கும் சட்டம் திருத்தம் வரைக்கும் போது 16 தான் ஏஜ் லிமிட் இருக்கு. 2000 அமெண்ட்மெண்ட் தான் மாற்றி வருது. அது இன்னைக்கு மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு திருப்பியும். இப்போ ஒரு ஆக்ட் அப்படின்னா அதுக்கு அந்த செயலும் ஒரு ஆக்டர் மென்சிரியஸ் ரெண்டும் சேர்ந்து தான் ஒரு குற்றம் நம்ம கொண்டு போக முடியும். பட் இன்னைக்கு சட்டம் பார்க்கறது உடல் ரீதியான அந்த வயதை மட்டும் தான். அதாவது அதுல மனநிலை பாதிக்கப்பட்ட நிலை அந்த ஏஜுக்கான நீங்க அந்த குற்றத்தை செய்யக்கூடிய மனநிலை சொல்றோம் இல்லையா, 16 வயசு 17 வயசுன்னு சொல்ல முடியாங்க. அவன் 25 வயசு பையன் செய்யற வேலையெல்லாம் செய்யறாங்கிற மாதிரியான வாதம் வைக்கப்படுதுல, மென்டலி அவன் அதுக்கு ப்ரிப்பேரா தான் இருந்தானா அப்படிங்கிற கேள்வியும். நீங்க சின்ன குழந்தைக்கு வீடியோ கேம்ல நம்ம ஆப்ஷன் கேக்குது, துப்பாக்கியா கத்தியா மிஷின் கன்னா, நீ எதை எடுத்து சுட போறேன்னு கேட்குற மாதிரியான ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கிட்டு அந்த குழந்தை அது கத்தியால் குத்தினா அவன் சாவான், மரணம்னா என்னன்னே தெரியாம ஏதோ ஒரு குழந்தை ஒரு கொலையை செய்யுதுன்னா நீங்க அதை கொலையா பாப்பீங்களா, அந்த குழந்தையினுடைய விபரீத விளையாட்டா பாப்பீங்களாங்கிற கேள்வி வருது. சின்ன குழந்தை வேற சார், 16லேருந்து 18 வயது. இன்னைக்கு நான் சொன்னது ஐக்கிய நாடு அவையினுடைய விதிகளின்படி குழந்தைகள் என்றால் 18 வயது வரை அப்படிங்கிற அடிப்படையில் நான் அவங்களை குழந்தையா தான் பார்த்து பேசுறேன். இது நாள் வரைக்கும் நாமளும் அப்படிதான் பார்த்துட்டு இருந்தோம். நமக்கு இப்போ இந்த நிர்பயாங்கிற ஒரு கேஸை வச்சு நம்ம மாற்றம் கொண்டு வரல. கண்டிப்பா அது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்ல போக போறது இல்லை. இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி வன்முறைகளில் ஈடுபடக்கூடிய சிறார்கள், இப்படி தவறு செய்யக்கூடிய சிறார்களுக்கு ஒரு விதமான தண்டனை. ஆனா தண்டனைங்கிறது ரிஃபார்மேட்டிவா இருக்கணும். அது அடுத்த